ரத்தத்துல ஓடுறது நமக்கு தேவையில்லாம சரியா போச்சு. நாகக்கண்ணி ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன சரி என்று நாகக்கண்ணி கேட்கும் போது நாகராஜ மன்னன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகிற? தன் மனைவி நாகக்கண்ணியை அழைத்து அள்ளி பணம் கொண்டு திட்டாளோ அள்ளி பணம் கொண்டு திட்டாளோ அள்ளி பணம் கொண்டு திட்டாளோ கொடு திட்டாளோ ஆமம்மா திட்டாளோ போலம்மா அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ அள்ளி பணம் கொடுத்திட்டாலோ 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 அழகை போல கிடையாதம்மா கிடையாதம்மா சரி அடியே நாகக்கண்ணி என்ன வார்த்தை சொல்லுதா? இரண்டாம் தரம் வாரவளுக்கு சரி நான் அள்ளி அள்ளி பணம் கொடுத்தாலும் உன் அழகுக்கு ஈடாகுமா? அழகு ஈடாக மாட்டேன். ஆமா நான் கோடி பணம் கொடுத்தாலும் உன் குணத்துக்கு ஈடாகும். அவன் குணம் எப்பேற்பட்ட குணம்? ஆந்த குணம் கூவ புத்தி. ஆந்த குணமா? ஆந்த குணம்னா ஆந்த குணம் கிடையாது. சரி ரொம்ப ஆழ்ந்த குணம். ஆழ்ந்த குணம் கூர்மை உள்ள புத்தி. எப்ப என்ன செய்யணுமோ அப்பப்ப அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் நாகக்கண்ணி. சரி அதனால எனக்கு இரண்டாம் தர கல்யாணம் எல்லாம் வேண்டாம். வேண்டாம் தாய். எனக்கு பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். பெண்கொடியானவள். உங்ககிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. சரி நீங்க என் கிட்ட சொல்லியும் பிரயோஜனம். என் தம்பி ஒருத்தர் இருக்கா, நீ அவன்கிட்ட போய் சொல்லி பாக்கியா உனக்கு குழந்தை இல்லன்னு. உன் பிள்ளை இல்லன்னு தம்பிகிட்ட சொல்லணுமா? தம்பிகிட்ட சொன்னா நீங்க தப்பா நினைக்காதாய். என்ன? என் தம்பி சொரல கோமரத்தாடி. கோமரத்தாடி. அவன் இந்த வருஷம் திருநாறு போட்டு எலுமிச்சை பழத்தை கொடுத்தான்னு சொன்னா அடுத்த வருஷம் ரெட்ட பிள்ளை அடிக்கும். ரெட்ட பிள்ளை தப்புனா ஒத்த பிள்ளை அடிக்கும். சரி எதுன்னு இருக்குமா? அதனால தம்பிகிட்ட சொல்லணும். உங்க பொண்ணாட்டியா தம்பிகிட்ட கொடுத்துருவோம். அவன் ஊரு விட்டுருவான. சரி சரி நாகக்கண்ணி பெண்கொடியானவள். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. சரி நாளை அற்றவனுக்கு நாராயணனை துணை. நாராயணனே துணை அல்லவா? வேதனை உள்ளவனுக்கு வேல் முருகன் தான் துணை. அரோகரா. ஆண்டவனை நோக்கி நாங்கள் தவம் இருந்தா என்ன? சரி அப்படியாவது நம்ம குழந்தை வர கிடைக்கும். ஆமா ஆண்டவனை நோக்கி சொல்லக்கூடியதை சொல்லி பார்த்தாச்சு தாய். சரி நமக்கு அப்படியும் குழந்தை இல்லைன்னு சொன்னா ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கணும். ஆண்டவனை நினைச்சு பார்ப்போம். சரி குழந்தை கிடைக்கான்னு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ நாகலோகப்பட்டணத்திலே தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் சரி என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார் பாருமா? சாந்தி கொண்டு மறைகளே நாகலோகப்பட்டணத்தில் சந்தனத்தால் கோலமிட்டு இடமதிலே சரி ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார். ஆமா குருத்து வாழை இலை விரிக்கிறார்கள். அம்மா படப்பு போடணும். கண்டிப்பா படப்பு போடணும் தாய். என்ன வேலை செய்தாலும் ஒரு படப்பு போடணும்.
பழப்பு. ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் மூடி இருக்கு. நமக்கு போட்டுக்கலாம். நமக்கு போட்டிருக்கு. ஆமா. மூடி போட்டிருக்கு. சரி. சரி. அந்த குருத்து மலையிலே மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து. நம்ம சாணி பிள்ளையாரையா பிடிச்சா? சாணி பிள்ளையார சக்தி வாய்ந்த பிள்ளையார். போட்டோ கிட்ட மாட்டிருக்கலாம் பிள்ளை. அதாவது என்ன சாணி பிள்ளையார வச்சு சாமி கும்பிட்டுட்டு தூரப்பட்டாலும் சரி கரையான் பிடிக்காது. கரையான் பிடிக்காது. சரி. அவள சக்தி வாய்ந்தது. ஓ சக்தி வாய்ந்தது. ஆமா. சரி. நரநாளி நரமரக்கா. நரநாளி நரமரக்கா. தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து. சரி. கற்பூரத்தை கொளுத்துகிறாள். கடவுள் சிவனாரை வணங்குகிறாள். சிவனாரை வணங்குகிறாள். நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆண்டவனை நோக்கி. ஆமா ஓ ஆமம்மா. ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா தவம் இருக்கிறார்கள்? அரணை நல்ல அரணை என்று அந்தவசி செய்து வாரார். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். அவர் பகவானை நோக்கி ஐயோ பகவானை நோக்கி ஐயோ ஆரணமோ செய்து வாரார். பகவானை நோக்கி சிவா அரகரா என்று சொல்லி. சரி. ஆகாரம் கிடையாது. ஆகாரமே கிடையாது. சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்ல 12 வருஷமா. ஆமா. சரி. ஊன் உறக்கம் கிடையாது. உறக்கத்தை மறந்து பல வருஷம் ஆகி போச்சு தாய் நம்ம. சரி. யாரு? நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண் கொடியானவள். ஆமா. சரி. அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாக ருசித்து காத்து அடிக்கும்ல. சரி. வாயை கொஞ்சம் ஓபன் பண்ணிக்கிடுவாங்க. ஆமா. காத்து உள்ள ஓடிச்சுன்னு சொன்னா அதுதான் அவங்களுக்கு அண்ணாகும். அதுதான் ஆகாரம். ஆமா. இப்படி 12 வருடம். ஆமா. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம் கிடையாது. கிடையாது. 12 வருஷம் தாய். 12 வருஷம். ஏங்கப்பா 12 வருஷம் ஒரே ஒரு பிள்ளைக்காக. ஒரு தம்பதிகள் 12 வருஷம் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். ஆமா. 12 வருஷத்தை ஒதுக்கி அந்த குழந்தை கிடைச்சே தீரணும்னு சொல்லி தவம் இருக்கிறார்கள். சரி. சரி. அப்ப நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கக்கூடிய வேளையில 12 வருஷம் ஆகி ஆண்டவன் நம்மள கண்ணை திறந்து வாங்கலையா என்று சொல்லி எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா அழுது புலம்புகிறாள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியா செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா அடியா செய்யும் தவத்தை பாரோ. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா இது அடியா செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா ஐயோ அடியா செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா படியலக்கோ மாசல்லே படியலக்கோ நீ சொல்லு படியலக்கோ பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா படியலக்கும் பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தனையும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா ஐயோ பக்தனையும் தவத்தை பாரோ. சம்போ சங்கரா இப்படி ஆண்டவனை நோக்கி அள்ளும் மகளும் நாகராஜன நாகக்கண்ணியும் நாகலோக வட்டத்தில் தவம் இருக்க. ஆமா. ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அங்கேயும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. இல்ல பிரச்சனை இருக்கணும். கைலாசத்திலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆமா. சரி. பார்வதி அம்மா கேட்கிறா என்ன சொல்லுகின்றா? ஆண்டவா பகவானே ஐயா பகவானே பரமசிவனே தினந்தோறும் உலகத்துக்கு வடியலக்க போறீங்கல்ல. சரி. உங்களோட இன்னைக்கு நானும் வரேன். ஆமா. பார்வதி அழைத்து கேக்குறாமா. ஆமா. ஐயா பகவானே தினந்தோறும் கையில பூலோகத்துக்கு போய் படி அளந்து வாரீங்களா? ஒரு நாள் நானும் உங்க கூட வருகிறேன்னு சொல்லுகிறான். ஏ பார்வதி நான் பூலோகத்துல அவரவர் செய்த பாவம் புண்ணியத்திற்கு தகுந்தபடி சரி ஒருத்தங்க கூடா படைச்சிருப்பேன். ஆமா. ஒருத்தங்கள குருடா படைச்சிருப்பேன். நொண்டி சப்பானி இருக்கவே இல்லாதவன் பணக்கார ஏழை எல்லாரையும் படைச்சிருப்பேன். பிள்ளை இருக்கவே பிள்ளை இல்லாதவன் ஆமா ஆமாத்தா இப்படின்னு படைச்சிருக்கேன். சரி. நீ என் கூட படியலக்க வந்தேன்னு சொன்னா ஆமா வந்தேன்னு சொன்னா இவன் இப்படி இருப்பான். இவருக்கு ஏன் இப்பவுமே தொந்தி அதிகமா இருக்குன்னு கேட்பேன். இவருக்கு ஏன் பிள்ளை இல்ல? இவருக்கு ஏன் சாப்பாடுன்னு கேட்பேன். ஆமா. ஒவ்வொன்னும் கேட்க நான் உனக்கு பதில சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னோட படியலப்ப மறந்துடும். ஆமா பார்வதி. அதனால நீ கைலாசத்துல இரு. சரி. இல்ல பகவானே. ஆமா. என் வாயுமே திறக்க மாட்டேன்.
நான் உங்களோட படியளக்க வாரேனே சரி என்று பகவானும் பார்வதியும் படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ ஆமம்மா வருகிறார்கள் தெரியுமா எங்கும்மா வருகிறார்கள் கைலாசம் தான் கட்டத்து கட்டுடனே ஏகி வாரா ஆண்டவன் தான் சிவபெருமா அம்மையான பார்வதியா ஏகி வாரா ஏகி வாரா ஈசனந்த பகவானோ பகவானும் பார்வதியும் படியிழக்க வேண்டும் என்று சரி ரதத்துல ஏறி வராங்க. ஆமா சரி படியிழக்க வருகிற போது படியிழக்க வரக்கூடிய வேளையில பார்வதி அம்மா அங்க ஒரு அதிசயத்தை கண்டுட்டாங்க. ஆமா ஆமா என்ன பார்க்கிறார் வாருங்கள் அம்மா உமா பகவதி பார்வேஸ்வரி சரி ஆண்டவா பகவானே ஐயா பகவானே ரதத்தை நிறுத்துங்கள். சரி அங்க யார் இருக்கா தெரியுமா? யாருமா வருகிறா? நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார். சரி அந்த தவத்தை அறிந்தால் பார்வதி பார்வதி நாகராஜன் கை கொடுத்தார். நாகராஜன் வாங்கி நாகக்கண்ணி கை கொடுத்து ஆமாம்மா 40 நாள் அடைகாக்க ஆமா 40 நாள் அடகாக்குறாய் என்று சொல்லி 8 கலசத்தை பட்டமாக அடுக்கி ஆமாம் ஐயா 41 நாள் அடைகாத்து வந்தார். சரி அப்ப 41 நாள் முடிந்து 41 நாளையில அது நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல செவ்வாய்க்கிழமையில கருப்பன் வர காத்து வரக்கூடிய தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா ஆமா அவ கோவக்காரி குணக்காரி இந்த ஊருக்கு அவ சொந்தக்காரி ஆமா அண்டவாளி 8 பேர் எப்படி வந்து வருகிறா தெரியுமா? எப்படி அம்மா வந்து வருகிறாள் 41 நாளையில 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சூரிய நாள் ரொம்ப நல்ல கலசம் கலசங்களோ யாரெல்லாம் பறக்க போறா
சந்தன மல்லிகை